ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. தயவு செய்து இத ஒரு நிமிஷம் நீங்க கேட்டுட்டு போயிருங்க. இப்ப சுத்தி சுத்தி நம்ம இன்ஸ்டாவ ஓப்பன் பண்ணாலே உடனே வர்றது வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணுமா? நான் உங்களுக்கு பர்த்டேக்கு ஒரு பிரைஸ் குடுக்குறோம். உங்களுக்கு ஒரு கிஃப்ட் குடுக்குறோம். நீங்க உங்க லொகேஷன் எனக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு குடுங்க. நீங்க கஷ்டப்படுறீங்க. உங்கள எனக்கு பிடிச்சிருக்கு. உங்கள நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்படின்னு நெறைய விதத்துல நம்மள வந்து மோசடி பண்றதுக்கு ஒரு கும்பல் வந்து சுத்திட்டு இருக்கு. சோசியல் மீடியால இதுக்குன்னே ஒரு தனியா ஒரு மாஃபியாவே இருக்குது. இதுல வந்து யாரும் தயவு செய்து விழுந்துறாதீங்க. நெறைய இடங்கள்ல வந்து நம்ம ஒரு பண கஷ்டத்துல இருக்கோம் அப்டின்னா, ஒருத்தர் வந்து நமக்கு தானா வந்து முன் வந்து குடுக்குறாங்க அப்டிங்கும்போது, நம்ம வந்து அத ஈஸியா ஏத்துக்கிறோம். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய சதித்திட்டமே இருக்குன்றத நம்ம கொஞ்சம் கூட யோசிச்சு ஃபாரின் கரன்சி இருக்கு. என்னோட கரன்சிய வந்து நான் வந்து ஒயிட்டா மாத்தணும் அப்டின்னு சொல்லி நெறைய பேர் வந்து நமக்கு என்னென்னமோ சொல்லி நம்மள வந்து டோட்டலா கேன்வாஷ் பண்ணி நம்மள வந்து ஈஸியா நம்மள ஏமாத்திர்றாங்க. ஏமாத்தி நம்மளோட பேங்க்ல இருக்கிற அமௌண்ட் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. திரும்ப வந்து அவங்கள நம்ம என்னதான் கம்ப்ளைண்ட் பண்ணாலும், எவ்வளோ பெரிய ட்ராக் பண்ணி பார்த்தாலுமே, அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மாஃபியா, பெரிய டீம், நெட்வொர்க். ஸோ தயவு செய்து சோசியல் மீடியால வர எந்த ஒரு இதையுமே நீங்க நம்பிராதீங்க விஷயத்தையுமே. லிங்க் வழியாவோ, இல்ல இந்த மீடியா வழியாவோ உங்களுக்கு அவங்க குடுப்பாங்க. வாட்ஸ்அப் லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. இன்ஸ்டாலயே தனியா உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க பிரைவேட் சேட். என்ன சேட்டா இருந்தாலும் தயவு செய்து நம்பாதீங்க. உங்களுக்கு கேஷ் வேணுமா அப்படின்னு கேட்டா, எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. நீ உன் வேலைய பார்த்துட்டு போடான்னு சொல்லி, ஃபிராங்கா திட்டி நீங்க அனுப்பிச்சு விட்டு பிளாக் பண்ணிருங்க. ரிப்போர்ட் பண்ணி விட்டுருங்க. மறக்காம. இது வந்து ரீசெண்டா இப்போ ஹர்ஷா சாய் அப்படின்ற ஒரு ஐடி வந்துட்டு இருக்கு. நீங்க இத பார்ப்பீங்க. இந்த ஐடியில இருந்து நெறைய பேர் ஏமாந்துருக்காங்க. உங்களுக்கு கேஷ் வேணுமா? உங்களோட பேங்க் டீட்டெயில், ஐஎஃப்எஸ்சி கோட்லாம் நீங்க குடுங்க. நான் உங்களுக்கு அமௌண்ட் அனுப்பிச்சு விடுறேன்னு சொல்லிட்டு, இவன் ஹர்ஷா சாய்ன்றது நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான வீடியோக்கள் நான் உங்களுக்கு டேக் பண்றேன். நீங்க பாருங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் காமிச்சு நெறைய பேர் ஏமாந்து கஷ்டப்படுறவங்களுக்கு இவன் செய்றானே, நமக்கும் செய்வான். நம்மளோட கஷ்டம் போயிரும்னு பேங்க் டீட்டெயில்லாம் குடுத்துடுறாங்க. அப்புறமா இவனோட பேங்க்ல இருந்து அமௌண்ட் எல்லாமே அவனுக்கு போயிருக்கு. அதுக்கப்புறமா வந்து அவன் ஐயோ! அம்மானாலும் ஒண்ணும் வரப்போறதில்ல. இருக்கிற வரைக்கும் தயவு செய்து யாரோட ஹெல்ப் வேண்டாம். நம்ம உழைச்சு சாப்பிடுவோம் அப்படின்றத நினைங்க. இந்த மாரியான நம்ம ஏமாறுறவங்க இருக்கிறது வரைக்கும் ஏமாத்துறவன் இருந்துட்டு தான் இருப்பான். தயவு செய்து இந்த மாரி ஸ்கேம யாரும் தயவு செய்து நம்பாதீங்க. வர்றது எல்லாமே நீங்க பிளாக் பண்ணி விட்டுருங்க. ரிப்போர்ட் பண்ணிருங்க. முக்கியமா சைபர் கிரைம்க்கு நீங்க ஒரு ரிப்போர்ட் பண்ணுங்க. அது இன்னும் ரொம்ப பெட்டரா இருக்கும். உங்கள மாதிரி அடுத்த ஒருத்தர் ஏமாறாம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய வழியா இருக்கும்.